பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருப்பது சென்னையில் தற்போது ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் திரு புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம். இந்த படுகொலையானது ஒரு மக்கள் மிகுந்த ஒரு சாலையில் நடந்திருக்கு. இந்த படுகொலை எப்படி பார்க்கப்படுகிறது? இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம் குமுதமுக்கு வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா சரியா தெரியலீங்க. ஏன்னா நேற்று முன்தினம் பார்த்தால் சேலம், அங்கே ஒரு படுகொலை, ஒரு கொண்டாலம்பட்டி பகுதியில் இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகுதி கழக செயலாளர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய தலைவர். இது சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்க ஒரு கேள்விக்குறியை எழுப்புகிறதே தவிர இதை வேறு நோக்கோடு பார்க்கவே முடியவில்லை. எது எப்படி ஆயினும் நடு ரோட்ல துரத்துறது, வெட்டுறது, இது மாதிரி கொலைகள் தொடர்வது என்பது சரியானதாக தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு எங்கேயோ சீர்கெடுக்கிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. இப்பதான் அந்த கள்ள சாராயம் அது ஆறா போய் 75 பேருக்கு மேல செத்த காட்சியை பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில். அதுல சுட்டு தள்ள சொல்லி உத்தரவு போட வேண்டும் என்று கேட்டிருந்தேன். நேரா போய் நான் பார்த்துட்டு, ஆனா அவங்க ஆயுள் தண்டனைன்னு கொண்டு வந்தாங்க. மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க கடுமையா. பட் அதுல சுட்டு நல்லா இருக்கும், பயம் வரும்ன்றத சொன்னோம். ஆனா இங்க பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே பயம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஆகவே எது வேணாலும் பண்ணலாம், ரவுடிசம், ரவுடிகளை வைத்து பண்ணலான்னு முடிவுக்கு ஏன் இந்த கொலைகள் இப்படி தொடர்ந்து நடக்கிறது, காரணம் என்ன, உடனே அலர்ட் ஆகிறது இல்லை. உதாரணத்துக்கு சேலத்தில் நடக்குது, யாரா இருக்கட்டும் உயிர் தானே, அது எந்த கட்சியாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும், உடனே வேற இடத்துல நடக்காம இருக்கிறதுக்கு போலீஸ் தனது கடமையை சரிவர ஆற்றவில்லையோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது. ஆகவே இது இந்த நிலைமையில் இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் தலைவர்களுக்கே இந்த கதி என்று சொன்னால், நான்லாம் ரொம்ப உங்களுக்கு தெரியும், உண்மையான கருத்துக்களை தைரியமாக சொல்லி வருபவன், கவலையே படுறதில்லை. நான் எதையுமே உள்ளதாக பேசுபவன். நான் ஓட்டு போட்டு வெளியில சொன்னேன், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இந்த நாட்டை துண்டாடும் சக்திகளுக்கு எதிராக நான் வாக்களித்து வந்திருக்கிறேன், அதையே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இப்பெல்லாம் ஒரு கருத்து சுதந்திரத்தோட பேசுகிறோம். அது ஆனா இப்படி போய் சொல்ல முடியும்னா கஷ்டமா இருக்கு. ஆகவே இது வன்மையாக கண்டிக்கிறோம். அத பழனிசாமி கண்டிச்சிருக்கார். ஆனா பழனிசாமிக்கு என்ன சொல்றேன்னா, முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு இந்த கொலைகளை இப்பொழுது நீங்கள் நியாயப்படுத்த பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க ஆட்சியில் இருந்தப்போ தந்தையும் மகனும் தூத்துக்குடியில் கொலை செய்யப்பட்டார்கள். அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். அதே போல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் கேட்டு அவர் சொல்றது தப்புன்னு சொல்ல வரல. இது எல்லாம் எப்பொழுதும் எந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடாது என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் சொல்ல வருகிறேன். அரசு உடனடியாக கடமை உணர்வோடு இப்படிப்பட்ட கொலைகளை நடக்க விடாமல் ஒரு நியாயமான, தர்மமான ஒரு சமூக நீதி இங்கே நிலைநிறுத்த வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும். காவல்துறையை எச்சரிக்க வேண்டும். அவர்தான் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.